ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து ஐபிஎல் ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம செகண்ட் மேட்ச் பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான மேட்ச், மும்பை வர்சஸ் கேகேஆர். மும்பை வந்து ஹோம் கிரவுண்ட்ல ஆடுறாங்க, வன்கடே ஸ்டேடியம்ல. ஸோ இங்க டாஸ் ஜெயிச்சு என்ன பண்ணலாம், இந்த கிரவுண்டோட டைமென்ஷன்ஸ், கிரவுண்ட் வந்து எப்படி, பிட்ச் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது, அதை பேஸ் பண்ணி அவங்க ஸ்குவாட் எப்படி போவாங்க, கேகேஆரோட ஸ்குவாட் எப்படி போவாங்க, அவங்க வந்து டிஃபெண்ட் பண்ணுவாங்களா இல்லை சேஸ் பண்ணி இது பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுப்பாங்களா, அதை பத்தி நம்ம வந்து ரிவ்யூ பண்ணி நம்ம பார்த்தலாம். முதல்ல வந்து நம்ம ஸ்குவாட் வந்து பார்த்தாச்சு, கேகேஆரும் மும்பையும் பார்த்தாச்சு. பேசிக்கா நம்ம பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்ல வந்து மும்பையும் கேகேஆரும் வந்து ஹெட் டு ஹெட் போடும் போது மும்பை தான் நேரடி ஜெயிச்சிருக்காங்க. ரோஹித் சர்மாவுக்கு வர மும்பை கேகேஆர்னா ரொம்ப பிடிக்கும். கேகேஆர் ஓவர்லாம் எப்பவுமே ஸ்கோர் பண்ணுவாரு. அதே சமயம் கம்பீர நேரடி சொல்லியிருக்காரு, எப்பவுமே நான் ரோஹித் சர்மா கூட ஆடும்போது தான் வந்து எனக்கு ஒரு ஃபியர் இருக்கும், மற்ற எந்த டீம் கூட ஆடினாலும் எனக்கு ஃபியர் இருக்காது. ஆனா அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாரு. இப்போ வந்து கேப்டன்சி வேற ஹர்திக் பாண்டியாவுக்கு போயிடுச்சு. இப்போ கேகேஆரும் புதுசா டீம் எடுத்து வந்திருக்காங்க. நிறைய ரீப்ளேஸ்மெண்ட் தர இன்ஜுரி வேற நிறைய பேருக்கு ஆயிருக்கு. ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஒரு கான்பிடன்ஸோட இருப்பாங்களான்னு வந்து தெரியாது. ஸோ மும்பை வந்து எப்படி போவாங்க, கேகேஆர் வந்து எப்படி போவாங்கன்னு நீங்க கருத்து சொல்லுங்க. முதல்ல டாஸ் மும்பை ஜெயிச்சானா நான் என்ன சொல்லுவேன்னா பேட்டிங் தான் எடுப்பேன். ஸோ உங்களுக்கு நல்ல பேட்டிங் லைன் அப் இருக்கும்போது உங்களுக்கு கவலையே இல்லை. சுத்த போற பாலை பார்த்து ஸ்கோர் கார்டில் 230 240 நான் போட போறேன். அந்த ப்ரெஷரை நீ ஹேண்டில் பண்ணி நீ ஆடிட்டீங்கன்னா நீ பிளேயரு நீ டீம் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற சேலஞ்சா எடுப்பாங்க. என்ன பண்ண போறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங் வித் ரோஹித் சர்மா டுவெண்ட்டி டக் ஓபன் பண்ணுவாங்க. கட்டாலே அடிப்பாங்க. ரெண்டு பேருமே பாலை பார்த்து சுத்த போறாங்க. ரோஹித் சர்மா கவலையே இல்லை, ஏன்னா ஓடியிலே எடுக்கலாம்னு பிரச்சனை இல்லைன்ற அளவுக்கு மைண்ட் செட் வந்துட்டாரு. நான் ஃபிட் ஆயிட்டு வந்தது யாருன்னு காமிக்கணும்னா இந்த ஆர்ஆர் கப் அடியணும்னா அப்படின்ற அளவுக்கு அவர் காமிக்க போறாரு. ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டாரு, என்னால பார்ட்னர்ஷிப் பண்ணி இந்த டைம்ல ஆட முடியும். கோலியும் ரோஹித்தும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடிஐல யாருன்னு காமிச்சிட்டாங்க. ஸோ T20ல காமிக்கணும்னா இது ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஸோ அவர் யாருன்னு காமிக்கணும்னா போட்டு கடை அழகி அடிக்க போறாரு. அடிச்சா ஒரே அடி அடிக்க போறாரு, ஏன்னா மொத்தமா பிளாப் ஆக போறாரு. ஸோ இந்த ஃபால்ஸ் இல்லாம பாத்துட்டாலே எதுவும் ஜெயிக்கலாம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஓப்பனிங் இறங்கி பெரிய ஸ்கோர், சூரியகுமார் யாதவ், திலக் வருமா, இவங்க 4 பேர் இருக்காங்க. இல்லைன்னா சதன் ரதர்ஃபோர்டை கொண்டு வந்துருவாங்க உள்ள. ரதர்ஃபோர்டை சுத்திட்டு அப்படியே மேட்சை ஃபுல்லா என் பக்கம் கொண்டு வந்துருவேன் நான். ஸோ கொண்டு வந்துட்ட பிறகு பாண்டியா உள்ள வந்துருவாரு. பாண்டியா நான் பாலை பார்த்து அடிக்க போறேன், வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி அடிப்பாரு. கடைசியா வில் ஜாக்ஸை கொண்டு வந்துருவாரு. ஸோ உங்க எல்லாரும் 4 5 பேர் நிற்கும் போது உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. நல்ல பெரிய ஸ்கோர் போட்டு ஒரு 240 230 போட்டீங்கன்னா அந்த சேஸ் பண்ற அளவுக்கு பின்னால் எனக்கு ரகானிக்கு, கேமரன் கிரீனுக்கு, ரிங்கு சிங்க்கு இந்த 4 பேருக்கு தில் இருந்தா ஷோரா அவங்க ஜெயிப்பாங்க. இல்லைன்னா எப்பயும் போல சொன்ன மாதிரி ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியாம டக்கு டக்குன்னு விக்கெட் 240 வச்சுட்டாங்க. அடிச்சு அவங்க டிஃபெண்ட் பண்றதுக்கான பவுலிங் வந்து மும்பை கிட்ட இருக்கு. ஏன்னா அவங்க வந்து பும்ரா வச்சிருக்காங்க. பும்ரா வந்து அவங்க பவர் பிளே யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, அவங்க டெப்த்லோட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஹர்திக் பாண்டியா நியூ பால்ல போட ஆரம்பிச்சிட்டாரு. தீபக் சகர் இருக்காரு. தீபக் சகர் 3 ஓவர்ல ஃபர்ஸ்ட் 3 ஓவர் போட்டுருவாங்க. அப்புறமா வந்து இவர் 10 போல்ட் இருக்காரு. 3 பேரும் பவர் பிளேல முடிச்சிட்டாங்கன்னா வந்து மிடில் ஓவர்ஸ்ல ஒரு ஓவர், லாஸ்ட் லாஸ்ட் 3 ஓவர்ல வந்து பும்ராவோட யூஸ் பண்ணிக்கலாம். நடுவில் சாண்ட்னர் மிடில் ஓவர்ஸ் தள்ளுறதுக்கு இருக்காரு. வில்ஜாக்ஸ் இப்ப வந்து ஆட இந்த மாட்டார். மேட்ச் இல்ல. வில்ஜாக்ஸ் வந்து ஸ்டார்டிங் 3 மேட்ச் ஆட மாட்டார். இப்பதான் வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. ஆடுவாரான்னு ம். தெரியல, மேபி ஆடினா அவரும் வந்து ஸ்பின் போலிங் போடுவாரு. ஸோ வந்து அதுக்கு பதிலாக செட்பின் ரதர்ஃபோர்ட் வந்து உள்ள கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இவங்க எல்லாரும் ஒரு ட்ரப்புள், இவங்க மட்டும் தான் ஆட போறாங்க, இவங்க எல்லாமே நல்ல பவுலரு, ஒரு கேமியோ ப்ளே பண்ணுவாங்க, 10th to 14th ஓவர் நான் கிளச் கொடுத்து ஸ்கோர் ஏற்றிடுவேன்னு நினைக்கிறீங்க. அங்கதான் ஒருத்தன் கேமியோ ப்ளே பண்ண போறான், அல்லா கசஸ்பர். அவன் அல்லா கசம் சரியான அவன் சரியான ஸ்பின்னர். யாருமே அவன் ஆடி பார்த்ததே இல்லை. அவன் உள்ள வந்தானா மிஸ்ட்ரி வேற. ஸ்பின்னர். அவன் என்ன போடுவான்னு அவனுக்கே தெரியாதுன்னு அந்த மாதிரி குர்னால் பாண்டியாமே ஒரு கிறுக்கு பிடிச்சவன். எங்கெங்க பால போடணும்ன்றது அவனுக்கு தெரியாது. ஏதோ ஒரு இடத்துல போடுவான், கரெக்டா ஸ்டெம்புக்கு தான் வரும். எங்க குத்தினாலும் ஸ்டெம்புக்கு தான் வரும். நீ எங்க குத்தி எங்க ஸ்டெம்பு வர போதுன்னு தாண்டிங்கன்னா எல்பி தான் அவங்க. அந்த மாதிரி ஒரு பிளேயர் இருக்கும் போது நான் தைரியமா சொல்றேன், 230 உங்க ஸ்கோர் கார்டுல போடுங்க. 230 போடுற அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்குனால பார்த்தாடுறேன். 180 போதும் இந்த ஸ்கோர்ல. அதெல்லாம் தேவையில்லாத ஸ்கோர். தேவையில்லாத பேட்டிங் வச்சிருக்கவங்க தான் போலிங் வச்சிருக்கவங்க யோசிக்கணும். உங்களுக்கு எல்லாமே பக்கவா இருக்குன்னும் போது கண்டிப்பா 230 போட போறாங்க ஸ்கோர் கார்டுல. அதை சேஸ் பண்ண முடியாம இவங்க அவுட் ஆவாங்க. நான் சேஸ் பண்ணிக்கிறேன்னு நீங்க போனீங்கன்னா சுனில் நரேனும் வருண் சக்கரவர்த்தியும் எப்ப அவங்க ஆட்டத்தை காமிக்காது. ஸோ அவங்க காமிக்கிற அளவுக்கு நீங்க டைம் கொடுக்காதீங்க. ஸோ முன்னாடியே ட்ரை பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் இடத்துல பவர் பிளேல ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி ஹேண்டில் பண்றதுக்கு சூரியகுமார் யாதவுக்கு ஒரு பிளான் இருக்கணும். அதாவது அவர்கிட்ட ஒரே பிளான் ஸ்வீப் தான். உங்களுக்கு ஸ்வீப் 3
இருக்காரு. ஸோ எல்லா கேட்டகரியிலும் உங்களுக்கு ஸ்வீப்பர் அடிக்கிற அளவுக்கு ஒரு சூரியகுமார் இருக்கும்போது அவர் ஜாலியா முன்னாடி இறக்கி விட்டு ஆடாடுவீங்க. நான் என்ன சொல்லுவேன், சேஸ் பண்றேன்ற மும்பை இந்தியன்ஸ் வந்து நான் பெரிய ஆளு, நான் சேஸ் பண்ண போறேன் அப்படின்ற கான்செப்டே போகக்கூடாது. நீங்க வேணா பாருங்க, கேகே டாஸ் வின் பண்ணா ஸ்டோரா ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் எடுப்பாங்க. ஏன்னா பின்னாலன் மாதிரி ஒரு பிளேயர்லாம் நீ ஆடு அதே ஆடுப்பான்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டம் பண்ணுவாரு. கண்டம் பண்ணி ஸ்கோர் கார்டுல இதே ஸ்கோரை போட்டாங்கன்னா இதை சேஸ் பண்ணுமேன்னு ரோஹித் சர்மா போய் அர்ஜென்ட் பண்றது, குவெண்டன் டிகாக் அர்ஜென்ட் பண்றது, திலக் வர்மாலாம் ப்ராப்பரா 10 பால் ஆட்டாருன்னா அவரை கையிலேயே பிடிக்க முடியாது. அந்த 10 பால் ஆட முடியாம ஏதாவது பண்றது, இது எல்லாமே அவர் ட்ரபிள் ஆக்கும். ஸோ நான் என்ன சொல்றேன், எடுத்த உடனே மும்பை இந்தியன்ஸ் பேட் பண்ணி ஒரு பெரிய ஸ்கோரை போட்டு அதே பிரஷர் தூக்கி அவங்க கேகேஆர் மேல முடிஞ்சா அவங்க ரகானே, கேமரோ கிரீனு, ரிங்கு சிங், பின்னாலன் இவங்க எல்லாரும் வச்சு ஜெயிக்கிட்டோம். இதுதான் நான் சொல்லுவேன். ஓகே, அப்போ கேகேஆர்ல வந்து போலிங் வந்து இப்போ வீக்கா இருக்கு. அவங்க போலிங் இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் சேஸ் அவங்க வந்து டிஃபெண்ட் பண்ணணும்னு நினைச்சா கூட அவங்க டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா போலிங் வந்து ஸ்ட்ரென்த்ல. ஏன்னா வெறும் வருண் சக்கரவர்த்தி, சுனில் நாராயண். வருண் சக்கரவர்த்தி ரீட் பண்ண ஆரம்பிச்சா சுனில் நாராயண் வந்து அவர் காலங்காலம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டா இருக்காரு. அதனால அவருக்கு பிரச்சனையே கிடையாது. இப்போ ரகானேவும் ரீட் பண்ணிட்டேன்னு சொல்றீங்க. ஆனா ரீட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பிளேயர் தான், லைக் இது பிரவீஸ் அந்த மாதிரி பிளேயர் தான் பீட் பண்ணிருக்காங்க. மோஸ்ட் அன்பீட்டன் ஆயிருக்காங்க. அதுவும் உங்க ஸ்கோர் கார்டு வந்து ஒரு 230 இருக்கும் போது தேவையில்லா பால ரீட் பண்ணாலும் அடிக்கணும்னு தான் தோணும், அடிக்க போய் அவுட் ஆவீங்க. ஸோ நான் என்ன சொல்றேன், மிஸ்டேக் ஸ்பின்னர் எப்பவுமே டேஞ்சர் இன் சேஸ்லாம் அவங்க ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. உங்க ஸ்கோர் கார்டு பெருசா இருக்கும் போது ஒரு 190 200 இருக்கும் போது எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெக்கவர்ட் ரன் ரேட் 10 per ஓவர் இருக்கும் போது 4 பால் பேட்ல போறோம், 5வது பால் வெளியே போகும். அந்த பால் பேட்ல வருதா வெளியே வருதான்னு தெரியாம அவுட் ஆகிற பேட்ஸ்மேன் எவ்வளவு பேர் இருக்காங்க. இன்னதான் ரீட் பண்ற ஆளுங்க. இதே நீங்க முன்னாடி பேட்டிங் ஆடி அந்த ஓவரை பார்த்து ஆடிட்டு கூட நீங்க கிளச் கொடுக்குறோம், விக்கெட் கையில இருக்குன்னா வருண் சக்கரவர்த்திக்கு பயம் வரும். ஸோ இந்த கான்செப்ட் படி பாத்தீங்கன்னா நீங்க பிளேயர் அவுட் ஆஃப் ஃபார்ம் ரீட் பண்ணிட்டாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். ஆனா வந்து இங்க என்ன ஒரு பெனிஃபிட்னா, மும்பைல இருக்க பிளேயர்ஸ் பேட்ஸ்மேன்ஸ் வந்து எல்லாமே ஸ்பின்னர் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ். ரோஹித் சர்மாவும் சரி, திலக் வர்மாவும் சரி, சூரியகுமார் யாதவும் சரி, ஹர்திக் பாண்டியாவோட லாஸ்ட்ல ஸ்பின்னர்ஸ் எல்லாம் போட்டாங்கன்னா தூக்கி எங்கேயோ கிரவுண்ட் ஒட்டி வெளியே அமைச்சிருவாரு. வில் ஜாக்ஸும் நல்லா ஆடக்கூடிய பிளேயர் தான். ஆனா இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, சஸ்பெண்ட் ரதர்ஃபோர்ட கொண்டு வரதுக்கு பதிலா நம்மந்திரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. போன வருஷம் எல்லா மேட்சுமே செம்மையா ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒன் டவுன் அம்சாலும் ஒன் டவுன் அடிக்கிறாரு. எந்த ஒரு பொசிஷன் கொடுத்தாலும் அவர் அடாப்ட் பண்ணி நல்லா இருந்தாரு. அவரு தான் கொடுத்தாங்கணும். அவருக்கு பதிலாக சஸ்பெண்ட் ரதர்ஃபோர்ட எடுத்துட்டோமே எடுத்துன்னு வரது வந்து கரெக்டா இருக்கும். கரெக்ட் தான், பட் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் பவர் ஹீட்டர் வேணும்ல. அது ஓகே தான். காலங்காலமா வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. போலார்டு, ட்வைன் பிராவோ ஸ்டார்டிங்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து லண்டன் சிம்மன்ஸ், அப்புறமா வந்து அவர் பேர் டேரன் ஸ்மித், ட்வைன் ஸ்மித், அப்புறமா வந்து நிறைய வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதே வரிசையில ரதர்ஃபோர்டும் வந்திருக்காரு. அவரு வந்து நல்லா லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் நிறைய கம்பைன் பண்ணி வரும்போது எந்த டீமா இருந்தாலும் சொல்லுவாங்க அதெல்லாம் தேவையில்லப்பா, அதெல்லாம் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் யாரால பிளேயரா ஆட வைன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன சொல்லுவேன், லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் வந்து ஒரு டிபிக்கல் மைண்ட் போலருக்கு கை வந்து ஸ்லிப்பா வாய்ப்பு இருக்கு, ஒரு மைண்ட் செட் மாற வாய்ப்பு இருக்கு. இவனுக்கு காலில் போட்டுலாமா, எனக்கு இதுல போகலாம், அந்த மைண்ட் செட் மாறும். ஸோ நான் என்ன லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் பாருங்க, ரோஹித் சர்மா, குவெண்டன் டிகாக், திலக் வர்மா, ஸோ பாண்டியா, ரதர்ஃபோர்ட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு குழப்பி விக்கெட் போனாலும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் நல்லா பிளேஸ் பண்ண முடியுது. இந்த பக்கம் பவுண்டரி நல்லா கம்மியா இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் 2 பேர் நல்லா ஆடுறாங்க அப்படின்னு சொன்னா டக்கு நான் ரதர்ஃபோர்ட தான் முன்னாடி புஷ் பண்ணுவேன். ஸோ ரதர்ஃபோர்ட் வந்து உங்களுக்கு ப்ரூவன், அதாவது ஜிடில வந்து உங்களுக்கு காமிச்சிருக்காரு, யாருன்னு காமிச்சிருக்காரு. அவருக்கு ஒரே ஒரு லென்த் வந்து ஆட தெரியலன்னா வைட் ஆக்கர் ஆட வரல. அதையும் எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்தியன்ஸ் நோட் பண்ணி ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும்போது நம்ம நல்ல பிளேயர் தான். ஸோ எப்ப எனக்கு நான் உள்ள கொண்டு வருவேன்னா மேபி லைக் திலக் வர்மா இன்ஜுரி அந்த மாதிரி தான் ரொம்ப டக்குன்னு டவுன்ஃபால் ஆகுதுன்னா இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வந்து மேபி உள்ள கொண்டு வரலாம். மேபி ஸ்கோர் கார்டே போடல, ஒரு 150 தான் இருக்கு, 6 ஓவர் போயிடுச்சு, 6 விக்கெட் போயிடுச்சுன்னா மேபி அப்ப கொண்டு வருவேன். மும்பை இந்தியன்ஸோட பேட்டிங் பாத்தீங்கன்னா கடப்பார பேட்டிங் லைனப் இருக்கும். அவங்க ரன்ஸ் அவங்க கொலாப்ஸ் ஆனாலும் லோ டோட்டல்ல வந்து சூப்பரா டிஃபைன் பண்ணுவாரு ரோஹித் சர்மா. எனி டே டிஃபெண்ட் லோ டோட்டல் சொல்றது தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். ஆனா இப்போ அந்த கேப்டன்சி மாறி இருக்கு. ஸோ வந்து இப்போ போன வாட்டி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கோஆர்டினேஷன் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வருஷம் வந்து நிறைய எதிர்ப்புகள் இருந்துச்சு. இந்த வாட்டி வந்து அது எல்லாமே மாறி ஒரு டீமா வந்து ஆடுவாங்களா, பரவாயில்ல நீ கேப்டனா இருந்துக்கோ, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோஆர்டினேஷன் வரும். அது வந்து அவர் அடாப்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு ஆணவத்தை இருந்தாருன்ற மாதிரி சொல்லலாம். ஜிடில கப் அடிச்சோடனே நான் தானே சொல்லணும், நான் சொல்றதை கேட்கணும் அப்படின்ற அளவுக்கு வந்தாரு. அதுக்கப்புறமா வந்து எனக்கு இந்த பிளேயர் வேணும், அந்த பிளேயர் வேணும்னு சொல்லி மாத்தி கேட்டாரு. போன வாட்டியே அவங்க பிளான் வந்து அல்லாஹ் ஆட வைக்கலாம் தான்.
ஸோ ஆனா இன்ஜுரி அது இல்லாம ராபின் மின்ஸ் ஆட வைக்கலாம் தான் பார்த்தாங்க. 2 பேருக்குமே இன்ஜுரி ஆனதுனாலதான் எனக்கு தெரிஞ்சு கப்பு மிஸ் ஆகி போச்சு. இன்னும் எனக்கு தெரிஞ்சா ராபின் மின்ஸ் உள்ள வச்சிருக்காங்கன்னா பெரிய மிஸ்டேக் ஏதோ பண்ண போறாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம். ராபின் மின்ஸ்க்கு இன்னொன்னு கொடுத்தாலே அவர் யாருன்னு காமிப்பாரு. அதே மாதிரி அல்லா தான் இருப்பாரு. ஸோ அவன் வந்து ரதர்ஃபோர்டு ஒருவேளை சரியா பெர்ஃபார்ம் பண்ணலாம், ராபின் மிக்ஸ் ஸ்ட்ரைட்டாவே கொண்டு வந்துடலாம். ஆமா, கொண்டு வரலாம். உள்ள கொண்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவங்க நம்ம தீரலாம் நல்ல ட்ரை பண்ணலாம். ஓகே, அவங்க பவுலிங் பத்தி நம்ம பார்க்க தேவையில்ல, அது வந்து எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம கேகேஆர் கிட்ட போயிடலாம். கேகேஆர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங் வந்து ரஹானேவும் டிம் சைஃபர்ட்ல இருந்தா ஃபின்னாலன் 2 பேர். ஆனா கன்ஃபார்மா ரஹானே ஓப்பனிங் ஆடிதான் ஆகணும். ஏன்னா மிடில் ஆர்டர்ஸ் போயிட்டாருன்னா ரகுவன்ஷியும் கேமரங்கினையும் வந்து பின்னாடி தெரிய ஆகணும். அது வந்து கேகேஆருக்கு நெகட்டிவா தான் போகும். புரியுது. எனக்கு தெரிஞ்சு ரகுவன்ஷியும் 4th தான் அனுப்புவாங்க. அதாவது 2 டவுன் தான் அனுப்புவாங்க. 4th பிளேயரா உள்ள வந்தாலே 4th ஸ்லாட் அவர் பக்காவான ஸ்லாட். அதாவது ஒரு கேம் சேஞ்ச் பண்ற ஸ்லாட் வந்து 4th தான். ஆக்சுவலா சொல்லாம மிடில் ஆர்டர் ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு ஸ்டார்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபின்னாலன் வித் அன்குல் ராய். அன்குல் ராயை ரொம்ப அண்டர்ரேட் பண்றாங்க. உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும். அன்குல் ராய் ஓப்பனிங் அடிக்கிறேன். ஆமா, அனுப்புல் ராயை முன்னாடி அனுப்பி விட்டுருவேன். முதல்ல ஹிட் பண்ணு. எப்படி சுனில் நாராயண எப்படி அமிச்சாங்க ட்ரை பண்ணு அப்படின்றதுதான் முதல்ல. அவன் ஹிட்டர் தான் அவன். சுனில் நாராயண் முதல்ல ஆட விட்டு ரிஸ்க் ஃப்ரீயா, அதாவது உங்களுக்கு ரிஸ்க் கம்மி பெனிஃபிட் அதிகம். லைக் இந்த மாதிரி பிளேயர் வந்து ஹிட்டர் தான் அவன். ஆனா நான் முதல்ல முன்னாடி இறக்கி விட்டேன்னா பாலை பார்த்து நீ ஹிட் பண்ண போறேன். ஸோ நான் அது 2 ஃபீல்டர் தான் வெளியே. ஸோ எல்லாரும் உள்ள கூட பின்னால இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூட ஒருத்தர் நிக்கிறான் எதை ஆடணும் எதாவது விட சொல்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஆடும்போது ஒரு ஐ டோட்டல் வந்து போயிட்டு வச்சுக்கோங்க. ஒரு 6 ஓவர்ல 70 ரன் வந்து வச்சுக்கோங்க. அதோட வேலை முடிஞ்சுது, வீட்டுக்கு போடா சொல்லிட்டு 2 பால் ஆடி போயிடுவான். ரகானே எங்க ஆட வைப்பீங்க? ரகானே தேர்ட் தான். ரகானே 1 டவுன் தான் கரெக்டா இருக்கு. அப்ப கேமரகின் எடுத்தது வேஸ்ட் ஆச்சு. கேமரகின் 1 டவுன் தான் சம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. அவர் வந்து பின்னாடி தள்ளுறது வந்து வேஸ்ட். கேமரகின் தேவையே இல்லைன்னு நான் என்ன சொல்ல போனேன். கேமரகின் தேவையில்லை. 25 கோடி கொடுத்து ஹையஸ்ட் பிட்டா எடுத்தாங்க. அவர் தேவையில்லை தெரியல. அதான் சொல்றேன், அவ்வளவு ஹை வேல்யூ பிளேயர் ஒரு ஹிட்டரா இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு கொராஸ் பண்ணி அதான் சொன்னல சார், போன ரிவ்யூ சொன்னல, அள்ளி போட்டு கொண்டு வந்து சார் என்ற மாதிரி ஆக்ஷன்ல போய் அள்ளி போட்டுருக்காங்க. இந்த வா நீ வா நீ வா நீ வா நீ வா. அவங்களுடைய பிளான் வந்து ஒரே பிளேயர் தான், கேமராகின் போவான் பிளானோட தான் போனாங்க. வின் பண்ணிடலாம் அப்படின்ற அளவுக்கு போயிருக்காங்க. அந்த மைண்ட் செட் இல்ல, இந்த இடத்துக்கு இந்த பிளேயர் தேவை அப்படின்ற அளவுக்கு எடுத்துட்டு வந்திருந்தோம். இவங்க அந்த இடத்துல சொதப்பிட்டாங்க. நான் என்ன சொல்றேன், பின்னானுக்கு கூட அன்குல் ராயை முதல்ல விட்டுருவேன். நீங்க ஆடுங்க, உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஸ்கோர் கொண்டு வாங்க. முடியலையா நான் ரகானே உள்ள வந்துருவான். 1 டவுன்ல வரான், ஏர்லி விக்கெட் போதுனா அவன் பவர் வந்துருவான். அவன் எவ்வளவு ஸ்கோர் பண்ண முடியும் பண்ணிப்பான். பண்ணி முடிச்சிட்ட பிறகு நான் 4th அன்குல் ரகுவன்ஷியை கொண்டு வருவேன். ரகுவன்ஷியை கொண்டு வந்துட்டு ப்ராப்பரா வந்து கேப் பிக் பண்ணி 4th பிக் பண்ணிட்டே இரு, நான் பாலை பார்த்து நான் பிக் பண்றேன் அப்படின்ற அளவுக்கு ரகானே சொல்லிடுவார். ரகானே கொடுப்பாரு. கிளாஸ் கொடுத்து சப்போஸ் அவுட் ஆயிட்டாருன்னா அங்கதான் நான் கேமரா கிட்ட கொண்டு வருவேன். கேமரா கிட்ட கொண்டு வந்துட்டு ஒரு 12 to 13 ஓவர்ல பாலை பார்த்து பார்க் பண்ணுவாரு. அவர் அழகா வந்து பிளேஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஹீட்டர் தான். ஷோரா லெஃப்ட் சைட்ல தூக்கி வெளியே போட்டுவார். இவங்க எல்லாரும் முடிச்ச உடனே ரகுவன்ஷி வந்து கிளச் பண்ண சொல்லுவேன். ரகுவன்ஷி நீ உன் டைம் முடிஞ்சிச்சு, நீ கிளச் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் விக்கெட் போச்சுன்னா உங்களை காப்பாற்ற வர்றது ரிங்கு சிங். ஸோ இந்த ஆர்டர் இருக்கும் போது உங்களுக்கு பக்கா பிளான் இருக்கும். அதாவது உங்களுக்கு ஹிட்டர் வேணும், பிளேஸ் பண்ண வேணும்ன்றது கரெக்டா இருக்கு. நீங்க மாத்தி ஏதாவது ட்ரை பண்றேன், 2 பேரையும் ஆட வைக்கிறேன், சைப்போட்டி ஆட வைக்கிறேன், பின்னாலே ஆட வைக்கிறேன், இந்த கதையெல்லாம் கொடுக்காம கரெக்டா சுனில் நரேன், கேமரன் கிரீன், பின்னாலன், இந்த பக்கம் யாரு இருப்பார் போலிங்ல ஒருத்தர் இருப்பாரு முசர்பானியும் இல்ல வேற ஒருத்தருப்பா. அவரு ஃபாரினர் ஸ்லாட்லாம் அவர்தான் ரோமன் பாவல் இருக்காரு. அந்த மாதிரி ஒரு பிளேயரை வந்து உள்ள கொண்டு வந்து நான் ஒரு உம்ரான் மாலிக்லாம் வன்கடையை பாத்தீங்கன்னா வந்து ட்ரெடிஷனலா வந்து ரெட் சாயில் பிட்ச்னால எல்லா வாட்டியுமே அந்த மும்பை வந்து டாஸ் வின் பண்ணா வந்து போலிங்கே டெஸ்ட் பண்ணோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பக்கத்துலேயே பீச் இருக்கிறதுனால வந்து நல்ல ஸ்டார்டிங்ல வந்து நியூ பால்ல நல்ல ஸ்விங் கிடைக்கும், விக்கெட் எடுக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அவங்க சேசிங் சூஸ் பண்ணுவாங்க. எல்லா வாட்டியுமே சேஸ் தான் சூஸ் பண்ணிருக்காங்க. இந்த வாட்டி நீங்க பேட்டிங் சூஸ் பண்ணணும்னு சொல்றீங்க. நான் அதுதான் சொல்றேன். ஸோ உங்களுக்கு பெரிய ஸ்கோர் சப்போஸ் கிளிக் ஆயிடுச்சு, பின்னாலனுக்கு கிளிக் ஆயிடுச்சுன்னா அபிஷேக் சர்மா மாதிரி அவன். ஸோ பின்னாலாம் கிளிக் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பெரிய ஸ்கோர் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா போய் நின்றுடுச்சுன்னா ப்ரெஷர் ஆவாங்க. நான் இன்னைக்கு ஹேண்டில் பண்றேன் அப்படின்ற போட்டி நிறைய பேர் இருக்கு. அதாவது ஒரு டீம்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருக்கும் போதும் ஒரு பிரச்சனை வரும். அதாவது நான் என்ன சொல்றேன்னு பாரு, நான் இப்ப என்ன பண்றேன்னு பாரு, அந்த போட்டி வந்து வேற மாதிரி கொலாப்ஸ் ஆகும். ஸோ பெரிய ஸ்கோர் அடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு பெரிய ரிஸ்க். ஸோ அவங்க என்ன வீக்னஸ்ன்னு உங்களுக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு போலிங் வந்து அவ்வளவா இல்லை. ஸோ
ஒரே ஒரு வைபவ் வரவரா ஒரு மிராக்கிள் பிளே பண்ணலாம் மேபி. நல்ல ஒரு இன்ஸ்விங் இல்ல அவுட் ஸ்விங் போட்டு வைபவ் வரவரா. ஸோ அது இல்லாம உங்களுக்கு சுனில் நரேன் ஆஸ் யூசுவல் சக்கரவர்த்தி, இவங்க 3 பேர் தான் இருக்கும்போது நான் என்ன சொல்லுவேன், தைரியமா ஏறி ஆடணும். தைரியமா வைபவ் வரவரோ பேஸ் அட்டாக்க எல்லாரையும் போட்டு பொழந்துட்டு ஒரு பெரிய ஸ்கோர் போட்டீங்கன்னா இந்த பிரச்சனை அவங்க மேல தூக்கி போட்ட மாதிரி நீங்க பாத்துக்கோங்கப்பா. நீங்க நான் சொன்ன மாதிரி அந்த 4 பேர் அடிக்கணும் கேகேஆர்ல. இவங்க எல்லாரும் பண்ணா முடியும். அதே தான் நான் வந்து சொல்றேன். அனுகுல் ராயை திரும்ப முன்னாடி எடுத்து போட்டீங்கன்னா ஆட போய் சப்போஸ் ஒரு ஹிட் ஆகி ஒரு 20 பால் 40 ரன் வந்துருச்சுன்னா அது அவங்களுக்கு சரியான பிளஸ் பாயிண்ட். பின்னாடி நிக்கிறாரு, பின்னாலே அவுட் ஆயிட்டா கூட ரகானே உள்ள வர போறாரு, ரகானே உள்ள வந்து அவர் ஆங்கர் பே பண்ணுவாரு. அதாவது இயர்லி விக்கெட் போயிடுச்சு, ஒரு ஓவரே 2 விக்கெட் போயிடுச்சுன்னா கூட ரகானே உள்ள வந்து எது தேவை எது தேவையில்லாத போரு அப்படின்ற அடிச்சுட்டே இருப்பாரு. கூடவே அன்சில் ரகுவன்சி வந்துருவாரு. அவர் அதுக்கு மேல பொறுமையா ஆடுவார். இவங்க 2 பேரும் பொறுமையா பார்த்து ஆடிட்டு யாராவது ஒருத்தர் கிளச் கொடுப்பாங்க. அவுட் ஆயிட்டா கேமரா கிரீன் உள்ள வருவாரு. கேமரா கிரீன் வந்து ஒரு பவர் ஹிட்டர் கொடுக்கும்போது இது எல்லாமே கொலாப்ஸ் ஆகும்போது ரிங்கு சிங் வந்து கடைசியில பினிஷ் பண்ணி கொடுப்பாரு. ஸோ அவங்க பினிஷ் ப்ரூவன். ஸோ அந்த இதுல வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து இந்த டீம்ல ஒரு 3 பிளேயர், இந்த டீம்ல ஒரு 3 பிளேயர், யார் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். என்னுடைய கருத்து வந்து ரோஹித் சர்மா வந்து ரொம்ப நாள் வந்து டியூல இருக்காரு. அது ஒரு கேகேஆர் ரொம்ப பிடிச்ச டீம் வர அவருக்கு. வன்கடே ஸ்டேடியம் வர நல்ல நல்ல ஓப்பனிங் வந்து அவருக்கு கிடைக்கும். ஸோ ஓப்பனிங் வந்து ரோஹித் சர்மா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து ஸ்டார் பாய் திலக் வர்மா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அடுத்தது பவுலிங்ல வந்து எனக்கு ஏதோ அல்லா காசன்பர்க் கொண்டு வந்தா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். அப்படி இல்லைன்னா வந்து ட்ரெண்ட் போல்ட் தான் நம்ம 3 மும்பையில சூஸ் பண்றேன். அப்புறம் கேகேஆர்ல வந்து ரஹானே, அடுத்தது வந்து அனுகுல் ராய், லாஸ்ட் பவுலிங் வந்து எனக்கு ஏதோ பவுலிங்ல சூஸ் பண்ண போறது கிடையாது. நான் பேட்டிங்லயே வந்து அங்கிரீஷ் ரகுவன்சி சூஸ் பண்றேன். அங்கில் ரகுவன்சி ஆமா ஹை ரேட். நீங்க வந்து இந்த டீம்ல 3 பேர், அந்த டீம் 3 பேர், யார் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க? நீ சொன்னதுதான். என்னன்னு பாத்தீங்கன்னா சாரா மும்பை ரோஹித் சர்மா இஸ் பேட்னு சொல்லுவேன். ஒண்ணுமே இல்ல, பிளாம்ல ஒரு ஸ்டோரி மட்டும் வந்து போட்டாங்க, போய் பாருங்க. கரெக்டா ஒரே ஒரு ஷாட் தான் சரி, ஒரே ஒரு புல் ஷாட் தான், நான் யாருன்னு வர போறேன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம். அந்த மாதிரி வந்து ஒரு பால் ஹிட்டிங் பண்ணும்போது நெட்ல ஆடுறதும் கிரவுண்ட்ல ஆடுறதும் வேறதான் இருந்தாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அந்த மாதிரி ஆடுறாருன்னா திரும்ப வர போறான்னு தான் அர்த்தம். அவருக்கு அதெல்லாம் மேட்டர் இல்லை, நெட் ஒண்ணுதான் கிரவுண்டு ஒண்ணுதான். ஸோ மும்பை இந்தியன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஏதோ காமிக்க போறாரு. ஸோ எல்லாருமே தெரியல, சைலண்டா இருக்கீங்க. குண்டன் டிகாக் வேற மாதிரி ஏதோ காமிக்க போறாரு. அதாவது இந்த மேட்ச் இல்லைனா கூட பரவாயில்ல, 2வது மேட்ச்ல யாருன்னு காமிச்சுவாரு. எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு டக்ல போவாரு, இல்ல 10 ரன்ல போக போறாரு, இல்லைன்னா 80 ரன் தான் போக போறாரு. அவரை மட்டும் ஒரு 10 ரன் 20 ரன் தாண்ட 50 ரன் அச்சாலே செஞ்சுரி தான், அதுக்கு மட்டும் அதான் சொல்றேன். நீங்க 20 ரன் தாண்ட விட்டீங்கன்னா அவர் ஷோ 70 ரன் 80 ரன் எடுக்காம போவே மாட்டாரு. அடம் பிடிப்பாரு, நான் கிரவுண்ட் விட்டு போக மாட்டேன் உட்காந்துட்டு இருப்பாரு, ட்ரபுள் பண்ணுவாரு. அதாவது சும்மா நிக்க மாட்டாரு. ஏதாவது ஒரு பிளேயர் வந்து ஏதாவது ஆகும்போது கூட குண்டன் டிகாக் ட்ரை பண்ணுவார். ஸோ இந்த ஓப்பனிங் பேர் ஆஃப் ரோஹித் சர்மா அண்ட் குண்டன் டிகாக் வில் பி ட்ரபுள் ஃபார் எவ்ரி ஒன். ஷோரா கேகேஆருக்கு ட்ரபுள் இருக்கும். ஸோ இவங்க 2 பேர்ல யாராவது இயர்லி விக்கெட் எடுத்தா உண்டு அந்த திலக் வர்மா. நான் ஏன் தொடர்ந்து 3 பேர் சொல்லலாம், 3 பேருமே வந்து அவங்க பொசிஷன்ல ஸ்ட்ராங்கானவங்க. திலக் வர்மா யோரா குண்டன் டிகாக் போனா 1 ரன் வந்துருவாரு. ஸோ ரோஹித் சர்மா அவுட் ஆனா சூரியகுமார் யாதவ் வந்துருவாரு. சூரியகுமார் யாதவ் கூட வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஷாட் நான் இப்ப பாரு பின்னாடி ஆரம்பாரு, சிக்னேச்சர் ஷாட் ஆரம்பாருன்னு சொல்லி நிக்க வச்சு போட்டா அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனா திலக் வர்மா அவளுக்கு ட்ரபுள் ஆக மாட்டாரு, ட்ரிகர் ஆக மாட்டாரு. கேம் சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணி ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அடிக்க ஆரம்பிப்பாரு. ஸோ இவங்க 3 பேர் நான் சோரா இவங்க ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுவேன். 4ஆவதா சொல்லணும்னு பார்த்தா பாண்டியா ஏதாவது பண்ண போறான்னு எனக்கு தோணுது. ஏதோ போலிங்ல ஏதோ ஒரு மிராக்கல் பண்ண போறாரு. அடிக்க போய் இன்சைட் எட்ஜ் பண்ணி ஸ்டெம்ப்ல பட போகுது. ஸோ ஏன்னா அவ்வளவு பேஸ் இருக்காது. பாண்டியா பேர் நம்ம சொல்லி தேவையில்ல, ஏன்னா ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்ம் பண்ணாலும் விக்கெட் கன்ஃபார்மா விக்கெட் எடுத்துருவாரு. பேட்டிங்ல வந்து சான்ஸ் கிடைச்சா அடிக்கதான் முறை. ஃபீல்டிங்லயும் ரன் அவுட் தூக்கி எங்க அடிச்சா பாத்தீங்களா, வாட்டி நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல தூக்கி அடிக்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கேம் ட்ரீம் 11 போட்டா பாண்டியா இல்லாத டீமே இருக்காது. அவ்வளவுதான். பாண்டியா ஏதாவது தப்பு ஏதாவது பக்கம் கான்ட்ரிபியூட் பண்ணிடுவாரு. ஸோ விக்கெட் பண்ணாலும் போலிங்ல காமிச்சிடாரு. ஸோ உங்க 4 பேர் நான் சொல்றேன். இங்க பாத்தீங்கன்னா அங்கில் ரகுவன்சி, வைபவ் வரவரா. நீங்க சொன்ன மாதிரி இவங்க 2 பேர்ல விக்கெட் எடுக்க போறது வைபவ் வரவரா. அவரை மட்டும் கரெக்டா பால் எந்த பால் பிக் பண்ண கூடாதுன்னு பார்த்து ஆட்டிங்கன்னா பக்காவா இருக்கும். ஏன்னா ரகானேக்கு அப்பத்துல இருந்தே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ பெரிய பிளேயர்ஸ் கூட ஆடி பெரிய பிளேயர் எப்படி ஆடுவாங்க அந்த ஐடியா இருக்கு. அவுட் ஆஃப் ஃபார்ம்ல வந்து குண்டன் டிகாக் வந்து ஆமா நல்ல கேப்டன். ஸோ உங்களுக்கு அவுட் ஆஃப் ஃபார்ம்ல வந்து அவுட் ஆஃப் சிலபஸ்ல வந்து குண்டன் டிகாக் பெர்ஃபார்ம் பண்ணா மட்டும்தான் ரகானே கொலாப்ஸ் ஆவாரு. இல்ல இந்த பிச்சு இந்த இதுதான் சொல்லிட்டு ப்ராப்பர் அவுட் ஸ்விங் ஒன்று போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, குண்டன் டிகாக் கிளம்பிடுவாரு. ப்ராப்பர் அவுட் ஸ்விங் குட்லென்ஸ்ல கொடுத்து கரெக்டா ஒரு ஸ்விங் அவுட் ஸ்விங் போட்டீங்கன்னா
விக்கெட் கீப்பரோ இல்ல ஸ்லிப் கையில இன்டென்டிக்காக ஒரு போயிட்டே ஒரு இருப்பாரு. அட்வான்டேஜ் என்னன்னா, அவர் வந்து போன வருஷம் கேகேஆர் தான் இருந்தார். ஸோ அவங்க ஐடியாலஜி என்ன பண்ணுவாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா, நெட்ல ப்ளே பண்ணிருப்பாரு. இருந்தாலும் ரகானேவோட பிளேவும் வேற மாதிரி இருக்கும்னு சொல்ல வரேன். ஸோ இந்த லென்த் மெயின்டைன் பண்ணிட்டே இரு அப்படின்னு சொல்ற கைட் பண்ற அளவுக்கு பின்னாடி நிக்கிறது பிராவோ. ஷோரா தெரியும் அவங்க என்னென்ன லென்த் ஆடுவாங்க அப்படின்ற அளவுக்கு ரோஹித் சர்மா பத்தி கணிச்சு வச்சிருப்பாரு. நீ ஸ்பீட் யூஸ் பண்ணாதான் மைண்ட் யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வேணும்னா அவர் பவர் யூஸ் பண்ணி அடிச்சுக்கிட்டோன்ற அளவுக்கு தான் சொல்லியிருப்பாங்க. மேபி வைபவ் அதாவது மேபி கேம் சேஞ்சர். ஷோரா எனக்கு என்னமோ சுனில் நாராயண் ஏதோ காமிக்க போறாரோ தோணுது. ஏதோ பவுலிங்ல ஏதோ மிராக்கல் பண்ண போறாரு. ஸோ ஏன்னா உங்களுக்கு கிளச் பண்ற டைம் பாத்துங்க. கிளச் பண்ற டைம் எப்ப விக்கெட் ஏர்லியா போல, அதாவது விக்கெட்டும் விடல, உங்களுக்கு திலக் வர்மாவும் ஒரு சூரியகுமார் யாதவும் கிரீஸ்ல இருக்கான்னு வச்சுக்கோங்க. பவர் பிளே முடிச்சிட்ட பிறகு கிளச் பண்ற டைம் எப்ப கரெக்டா 10th ஓவர் 11th ஓவர் தான். அப்பதான் எனக்கு தெரிஞ்சு இவர் கையில ஒரு 3 ஓவர் இருக்கும். அவர் ஓவர ஏதோ ஒன்று அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி கட்டு ஸ்டெம்புக்கே போட போறாரு. அவர் எக்ஸ்பீரியன்ஸ் காமிப்பாருன்னு எனக்கு ரொம்ப தோணுது. ஸோ ஏரி வந்து ஆடும்போது வைட்ல போடுறது, ஸோ இந்த மாதிரி கொலாப்ஸ் வந்து எம்ஐ பண்ணாம இருந்தா நடக்கும். ஸோ முன்னாடி பேட்டிங் ஆடி. ஓகே, இப்போ யாரு ஜெயிப்பா இந்த மேட்ச்? பர்சன்டேஜ் மும்பை 90% ஜெயிக்கும், 10% கேகேஆர். நான் வந்து மும்பை இந்தியன்ஸ் 90%, அதே கேகேஆர் 10%. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் ஒன்கடை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 ஓவர்ல வந்து ரன் நிறுத்தவே முடியாது. அது மாதிரி டிஃபெண்ட் பண்றதுக்கு கேகேஆர் பவுலிங் கிடையாது. ஸோ அதனால வந்து டைரக்டா மும்பைக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு எட்ஜ் கொடுக்குறேன். நல்ல ஒரு பாயிண்ட் எல்லாம் கொண்டு போகணும். நீங்க வந்து இந்த நேரம் தான் உங்களுக்கு நல்ல நேரம். அதாவது அசித் ராணா இல்ல, பத்திரனா இல்ல. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேயர் எல்லாம் இல்லாத போது ஒரு நல்ல பாயிண்ட் எடுத்து வச்சிருப்பீங்க. அவருக்கு நீங்க சான்ஸ் கொடுக்கணும். நான் என்ன சொல்றேன், அன்குல் ராய்க்கு ரைட் சான்ஸ் கொடுங்க. உங்களுக்கு ஒரு ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் போலிங்கும் போடுவாரு. உங்களுக்கு லெஃப்ட் ஆர்ம் போலிங்கும் கையில ஒண்ணு வரும். உங்களுக்கு ஒரு 2 ஓவர் நல்ல ஃபீல்டர். ஸோ உங்களுக்கு ஹிட்டர். அதாவது பிரியான்சாரியாலாம் ஒரு 4-5 மேட்ச் ஆடிட்டே இருந்தாரு ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல. எதுக்கு ஆடுறாரு ஏன் ஆடுறாருன்னே தெரியாம இருந்தது. கடைசியில சிஎஸ்கே மேட்ச் அன்னைக்கு போட்டு வெளுத்து வாங்கினாரு. யாரா எதுக்குடா அப்படி பண்றான்ற மாதிரி எல்லாம் அவுட் ஆயிட்டு இருக்காங்க, அவர் மட்டும் அடிச்சுட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி சான்ஸ் கொடுங்க. ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அன்குல் ராய் மாதிரி ஒரு பிளேயருக்கு வந்து பின்னால கூட நீ ஆடுப்பா அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா வேற மாதிரி வந்து ரிசல்ட் வரும். உங்களுக்கு ரிஸ்க் ஃப்ரீ. அதான் நான் சொல்றேன், அவுட் ஆனாலும் பரவாயில்ல, ரகானி நிக்கிறாரு, உங்களுக்கு ரகுவன்சி நிக்கிறான். ஸோ உங்க 2 பேர் இருக்கும் போது உங்களுக்கு ரிஸ்க் ஃப்ரீ. அதாவது நீங்க சொல்லலாம் பவர் பிளேல அடாப்ட் பண்ணி ஆட தெரியாது யாருக்கு, ரகானேக்குன்னா நீங்க சொல்லலாம் எதுக்கு இந்த ரிஸ்க், ரகானேவை முன்னாடி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி. ரகானேக்கு ப்ராப்பரா ஆட தெரியும். ஸோ அந்த அன்குல் ராய் ட்ரை பண்ணுவாங்க. என்ன சொல்லணும், முதல்ல கொடுத்து ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி நவதீப் சைனிக்கு ட்ரை பண்ணலாம். நவதீப் சைனி ஐடியா இருக்கு, என்னென்ன லென்த் போடணும். ஸோ சைனி ட்ரை பண்ணலாம். ஆனா சைனி ட்ரை பண்ணுவாங்களா, இப்பதான் எடுத்துட்டு வந்திருக்காங்க, மேபி ஆட வைப்பாங்களான்றது எனக்கு தெரியல கேகேஆர்ல. ஓகே, மும்பை வந்து கடந்த 13 வருஷமா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சதே கிடையாது. அதுதான் அவங்களுக்கு லக்கியாவும் இருந்திருக்கு. ஸோ அதை வந்து மாத்துறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம சொன்ன ப்ரெடிக்ஷன் நடக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். சரி, இதே மாதிரி நம்ம நாளைக்கோட மேட்ச் ப்ரெடிக்ஷனோட நம்ம சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களுடன் விடைபெறுவது நான் டீன் பிரவுன் அண்ட் நவீன்.